ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா, மைட் கையோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைட் கை யார், எதனால இவரை டைஜுட்சுவோட கிங்னு சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் யூத்தோட பவரை பற்றி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றதையும், இவர் எப்படி மாதரா உச்சியாவோட வாயில வெத்தலை பார்க்க போட்டாரு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருவோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அமைத்தி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சைடில் ஜாயின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் சும்மாவே இருக்கு. ஸோ அதில் யாராச்சும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ரைட்டு, ஓவரா பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மால்டோ பாய் சேனல், நான் தான் உங்கள் மால்டோ பாய். கொனகா வில்லேஜில் இருக்கிற மைட் டாய்க்கு பிறக்கிற பையன் தான் இந்த மைட் டாய். மைட் டாய்க்கு பார்த்தீங்கன்னா நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது, ஒன்லி டைஜுட்சு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையை ஓட்டுறாரு. ஸோ அப்பா மாதிரி தானே பையனும் இருப்பான். ஸோ நம்ம மைட் டாய்க்குமே பார்த்தீங்கன்னா நிஞ்சுட்சு கெஞ்சுட்சுன்னு சொல்லி எதுவுமே தெரியாது, ஒன்லி டைஜுட்சு மட்டும்தான் தெரியும். மைட் டாயை பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களே கலாய்ப்பாங்க. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ கடைசி வரைக்கும் கெனினா தரப்ப உனக்கு டைஜுட்சு மட்டும் தான் தெரியும். ஸோ இதை வச்சு உன்னால் பெருசாக எந்த போஸ்டிங் வாங்க முடியாதா தம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம மைட் டாய் பெருசாக எடுத்துக்க மாட்டாரு. தேங்க்ஸ் சார் தம்பி, எனக்கு கலாய்க்கிறதுக்காச்சு உன்னுடைய டைம் ஒதுக்குனே, அது வரைக்கும் சந்தோஷடா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருவாரு. இதெல்லாத்தையும் பார்க்குற நம்ம மைட் டாய்க்குமே பார்த்தீங்கன்னா மைட் டாய் அதுதான் அட்வைஸ் பண்ணுறாரு. தம்பி, இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வானுங்க. ஸோ உனக்கு என்ன தெரியுதோ அதில் நீ பெஸ்ட்டாக இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவார். ஏன்னா நம்ம மைட் டாய்க்குமே பார்த்தீங்கன்னா நிஞ்சுட்சு கெஞ்சுட்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது, ஒன்லி டைஜுட்சு தான். ஸோ அவங்க அப்பா சொன்ன அட்வைஸ்லாம் மண்டியில் ஏற்றிக்கிட்டு அதன்படி ஓடுகிறார். இதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மைட் டாய் அண்ட் மைட் கை இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் பார்த்தா இன்னும் 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேரையும் கலாய்ப்பாங்க. அதுலேயும் நம்ம மைட் டாயை கலாய்ப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம மைட் கை பார்த்தீங்கன்னா சமவெறி ஆயிடுவாரு. எங்க அப்பனே கலாய்க்கிறீங்க, உங்களை அடிச்சு நான் தோக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஃபைட் பண்ண போயிடுவாரு நம்ம மைட் கை. அவனுக்கு நம்ம மைட் கை அடிச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவானுங்க. அட்மிட் செய்யப்பட்ட நம்ம மைட் கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு, ஐயோ சண்டை போட்டு தோத்துட்டுமே அப்படின்ற மாதிரி. அப்பதான் சட்டென்று வருகிறார் சமுத்திரகனி. வேற யாரும் இல்லை, மைட் கை தான். மகனே, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாதா, உனக்கு பிடிச்சவங்களுக்காக நீ இறங்கி சண்டை போட்ட பார்த்தியா, அதுவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸோ இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிக்காத, சண்டையில் தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ முதல்ல இறங்கி சண்டை செய்யணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிறார் நம்ம மைட் கை. ஸோ அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த அகாடமியில் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ கிளானை வர வைக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கைக்கு தான் நிஞ்சுட்சு தெரியாதுல்ல. ஸோ அவரால் ஒரு ஷேடோ கிளானை கூட ஒழுங்காக வர வைக்க முடியாது. இதை பார்த்து அந்த கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சிரிப்பாங்க. பட் நம்ம ககாஷி மற்றும் அவருடைய தந்தை சாக்குமோ இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க மட்டும் நம்ம மைட் கை மேலே ஒரு கண் வச்சுக்கிறாங்க. அதாவது ககாஷியை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நக்கலாக தான் பார்ப்பான் மைட் கையை. பட் அதன் பிறகு சாக்குமோ தான் சொல்லுவார், மகனே இவனை நல்லா பார்த்துக்கோ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவனுடைய ஹார்ட் ஒர்க்னால இவன் உனக்கே டஃப் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ககாஷியும் மைட் கையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. மாற்றி மாற்றி அவங்களோட பேர் சொல்லி கை கொடுத்துப்பானுங்க. ஸோ அதன் பிறகு அகாடமியில் நிஞ்சாவை மாறி நம்ம மைட் கை சோசா அகிமிச்சோட டீமில் ஒரு மெம்பராக மாறுறாரு. இவர் யாருன்னா சோஜி இருக்கான் பார்த்தீங்களா, அவரோட அப்பா. ஸோ இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா கொனகா வில்லேஜில் ஜூனியர் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாமில் நம்ம மைட் கை பார்த்தீங்கன்னா டைஜுட்சு மட்டும் யூஸ் பண்ணி கடைசி வரைக்கும் போறாரு. பட் கடைசி ஃபைட் யார் யாருக்குன்னா நம்ம ககாஷி மற்றும் மைட் கைக்கு. என்னதான் நம்ம மைட் கை ககாஷிக்கு டஃப் கொடுத்தாலுமே நம்ம மைட் கை அதில் தோத்து போறாரு. இதன் பிறகு தான் தேர்ட் கிரேட் நிஞ்சா ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாரோட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கை மற்றும் அவரோட டீம் மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7 நிஞ்சா ஸ்வாட்ச்மேனோட அந்த டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட வசமா மாட்டிப்பாங்க. மைட் கைக்கும் அவங்க டீம் மெம்பர்ஸுக்கும் என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது தான் சட்டென்று வருகிறார் நம்ம முத்துப்பாண்டி. என்னடா ஸ்டார்டிங்ல சமுத்திரகனி என்ன இப்போ முத்துப்பாண்டின்ற அப்படின்ற மாதிரி என்ன யோசிக்கிறீங்க, அது வேற ஒன்றும் இல்லை. அட்வைஸ் பண்ணும்போது சமுத்திரகனியாகவும் சண்டை செய்யும் போது முத்துப்பாண்டியாகவும் மாறி விடுவார் நம்ம மைட் டாய். ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம மைட் கைக்கு கொஞ்சம் அட்வைஸை போட்டுட்டு 8 கேட் ஓப்பன் பண்ணி அந்த 7 நிஞ்சா ஸ்வாட்ச்மேனை மொத்தமாக போட்டு பழகுறாரு. பட் அதில் எதிர்பாராத விதமாக நம்ம மைட் டாயுமே செத்து போறாரு. ஸோ இப்படி சில நாட்கள் போகுது. அப்போதான் நம்ம ககாஷிக்கும் மைட் கைக்கும் ஒரு ரைவல் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம மைட் கை சும்மா இருக்கிற ககாஷி கிட்ட போயிட்டு, டே மச்சான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ இனிமே எதெல்லாம் பெஸ்ட்டோ அது எல்லாத்துலயுமே நான் உன்னோட பெஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொல்ல மாட்டாரு, சவால் விடுவார். இதுல நம்ம மைட் கைக்கு பெனிஃபிட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நம்ம ககாஷி தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெஸ்ட்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கூட தொடர்ந்து போட்டி போகிறது மூலிமா நம்மளோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான். ஸோ அதன் பிறகு இவங்க 2 பேருக்கு இடையில ஏகப்பட்ட போட்டிகள் நடக்கும். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வின் பண்ணி பண்ணுங்க. நம்ம மைட் கை வைக்கிற போட்டிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ககாஷியுமே அசராம வருவான். இந்த சமயத்தில் தான் நம்ம ககாஷியோட அப்பா ஒரு மிஷினில் போயிட்டு அதில் டிப்ரெஷன் ஆகி சூசைட் பண்ணிப்பாரு. ஸோ அதை கூடவே இருந்து பார்த்துருப்பாரு நம்ம ககாஷி. ஸோ அதனால அவருக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம ககாஷி டிப்ரெஷனுக்குள்ளே போவார். பட் அவர் டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம மைட் கை. இந்த சம்பவம் நடந்த சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது ககாஷியோட அப்பா சாக்குமோ இருந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ககாஷியோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஒபிட்டோ உச்சியா செத்து போகிறான். இது பார்த்தாதுன்னு ககாஷியோட இன்னொரு ஃப்ரெண்டான ரின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம ககாஷியோட கையிலேயே சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம ககாஷிக்கு அடிமேல் அடின்ற மாதிரி ஏகப்பட்ட அடிகள். ஸோ அதனாலே நம்ம ககாஷி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாரு. பட் இந்த சமயத்தில் தான் நம்ம 4th வாக்காகவான மினோட்டோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நம்ம
நம்ம மைட் கையை கூப்பிட்டு நீ கக்காஷியை கூடவே இருந்து பார்த்துக்கணும், அவனுக்கு எதுவுமே ஆகாம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷன் அசைன் பண்றாரு. ஸோ இப்படியே சில நாட்கள் போக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம டோபி 9 டெய்ல்டு பீஸ்ட்டை கொனகா வில்லேஜுக்குள்ள ஏவி விட்டுருவான். ஸோ அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மினோட்டோ இறந்து போயிடுவாரு. ஆக்சுவலாக மினோட்டோ மட்டும் சாக மாட்டாரு. மினோட்டோவோட ஒய்ஃப், நம்ம இருக்கோ சென்ஸோட பேரண்ட்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் செத்து போவாங்க. பட் கடைசியாக நம்ம கக்காஷிக்கு ஆறுதலா இருந்தது அவருடைய சென்ஸ் மினோட்டோ மட்டும் தான். இப்போ அவரும் போயிட்டாரு அப்படின்றதுனால நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா அன்பு பிளாக் ஆப்ஸ்ல ஒரு மெம்பரா மாறிடுவான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மைட் கை ஸ்ட்ரைட்டா இருசன் சருட்டோபியை போயிட்டு மீட் பண்ணுவாரு. ஐயா, என்னுடைய மச்சானை விட்டு என்னால் தனியாக இருக்க முடியாது, ஸோ என்னை அன்பு பிளாக் ஆப்ஸ்ல ஒரு ஆளா சேர்த்து விடுங்க ஐயா அப்படின்ற மாதிரி கேட்பான். பட் அதுக்கு இருசன் சருட்டோபி என்ன சொல்லுவார்னா, நீ போயிட்டு டான்ஸ் ஆக பாருப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவாரு. டான்ஸ் ஆக போய் மீட் பண்ண நம்ம மைட் கை, ஐயா என்னுடைய மச்சான் ஒடியா சேர்த்து விட்டுருங்க ஐயா, என்னையும் அன்பு பிளாக் ஆப்ஸ்ல ஒரு ஆளா சேர்த்து விடுங்க ஐயா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பட் அதுக்கு டான்ஸ் ஒத்துக்க மாட்டான். எதுக்குடா ரீசன் சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம மைட் கை டான்ஸ் ஆகுதா கிறுக்கு கும்மட்டையை பார்த்து கேட்க, அதுக்கு டான்ஸ் என்ன சொல்லுவானா, இல்ல நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், அதுக்கு கொஞ்சம் ரகடா இருக்கணும், நீ சாஃப்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஒரு நாள் நம்ம மைட் கை பார்த்தீங்கன்னா கக்காஷியை ஒரு மிஷின் அப்போ பார்ப்பான். அப்போ நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா இட்டாச்சி கூட சேர்ந்து ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளுவான். அதுவும் வெறித்தனமா போட்டு தள்ளுவானுங்க. இதை பார்த்து செம வெறியான நம்ம மைட் கை ஸ்ட்ரைட்டா தேர்ட் ஒக்கா கிட்ட போயிட்டு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இட்டாச்சியை போட்டு விட்டு அவன் கொஞ்சம் வெறித்தனமா இருக்காண்டா, அவன் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்ட இருசுமே பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷியை அன்பு டீம்ல இருந்து வெளியே எடுத்துருவாரு. ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி டீம்ஸ் அவனோட சென்சேவா மாறுவான். அதே சமயம் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கைக்கு கீழே ஒரு டீமை கொடுக்குறாங்க. அதுலயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கை மாதிரியே டைஜூட்ஸ் மட்டும் தான் தெரியும் ஒருத்தனுக்கு, அவனும் இந்த டீம்ல இருக்கான். அவனை பார்த்து நம்ம மைட் கைக்கு அவனை சின்ன வயசுல பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா இவனுடைய டீம்ல சேர்த்துக்கிறான். அவன் வேற யாரும் இல்லை, அவன் பேர் தான் ராக்லி. ஸ்டார்டிங்ல நம்ம ராக்லிங்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷன் தேவைப்பட்டு இருக்கும். நம்ம மைட் கையோட மோட்டிவேஷனை பத்தி சொல்ல வேணும். ஸோ அவங்க அப்பனை விட 10 மடங்கு அதிகமாக மோட்டிவேட் பண்ணுறான் நம்ம ராக்லியை. அதாவது மைட் கைக்கு அவங்க அப்பா எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணாரோ அதை விட 10 மடங்கு அதிகமாக நம்ம மைட் கை ராக்லிக்கு பண்ணுவான். யூத்னா என்னன்னு தெரியுமா, யூத்தோட பவர் பற்றி புரிஞ்சுங்கடா, இந்த வயசுல தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரத்தம் துடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அட்வைஸ் பண்ணுவார். அது எல்லாத்தையும் மைண்ட்ல ஏற்றிக்கிட்ட நம்ம ராக்லி வேற லெவலில் பவர்ஃபுல்லாக மாறுவான். ராக்லி கூட சேர்ந்து மைட் கையோட டீம்ல யார் இருப்பாங்கன்னா நம்ம டென்டன் மற்றும் நேஜி இருப்பாங்க. ஸோ இதன் பிறகு தான் கொனகா வில்லேஜில் ஜூனியர் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லிக்கும் காராக்கும் ஃபைட் நடக்கும். அந்த சண்டையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லியால் காராவை டச்சே பண்ண முடியாது. பட் அதன் பிறகு தான் ராக்லி காய் கிட்ட பர்மிஷன் கேட்பான், நான் இந்த வெயிட்டை கைட்டி போட்டு சண்டை போட்டா சார் அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம மைட் கைமே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருவான். காய் ஓகே சொன்னதுக்கு பிறகு ராக்லி அவனுடைய காலில் கட்டின்னு இருந்த அந்த மணல் முட்டையை கழட்டிட்டு அடிப்பான் பாருங்க, ஒரு அடி, உங்கூட்டடி எங்கூட்டடி இல்லை, உங்க அம்மால மரணடி. பட் காரா ஒரு ஜிஞ்சுரிக்கு, அது மட்டும் இல்லாமல் அவனை ப்ரொடெக்ட் பண்ண அந்த மணல் இருக்கிறதுனால நம்ம ராக்லியால பார்த்தீங்கன்னா காராவை கொல்ல முடியாது. பட் ஃபைட் பண்ண டயர்ல பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். இதை பார்த்த காரா என்ன பண்றான்னா, சூப்பர், இவனுடைய கதையை இந்த இடத்துல முடிச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மணலை போட்டு நம்ம ராக்லியை புதைக்கிறதுக்கு அனுப்புவான். பட் அந்த இடத்துல தான் மாசின் கொடுப்பாரு நம்ம மைட் கை. இது நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சும்மா ரிலீஃப் வில்லேஜுக்குள்ள வந்து தேர்ட் ஒக்காகே கூட ஃபைட் பண்ணுவான். அந்த ஃபைட்ல பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒக்காகே செத்து போயிடுவாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபைட் நடக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சும்மாரோட சிஷ்ய புள்ள கபுட்டோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு ஜுட்சு யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாருமே தூங்க வச்சிருவான். பட் அதில் நம்ம மைட் கை மற்றும் கக்காஷி பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அங்க இருக்கிற எல்லாருமே அடி போட்டு பொழப்பானுங்க. ஸோ அதன் பிறகு நம்ம இருசன் சருட்டோபிக்கு நடக்க வேண்டிய ஃபியூனரல் நடக்கும். ஸோ இது முடிஞ்ச சில நாட்களே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கட்சுகி டீமை சேர்ந்த இட்டாச்சி மற்றும் கிசாமே நம்ம நருட்டோவை கேப்சர் பண்றதுக்காக லீஃப் வில்லேஜுக்கு வருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் தடுக்கிறதுக்காக நம்ம கக்காஷி, அசுமா அண்ட் இன்னொருத்தர் வந்துட்டு அவங்க குறுக்கில் வந்து நிற்பாங்க. பட் நம்ம கக்காஷி அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிசுமே அவனுடைய ஸ்வாட் எடுத்துட்டு ஓடிடுவான். அப்போ நம்ம மைட் கை குறுக்கில் வந்து என் மச்சா மேல நீ கையை வச்சா ஃபியூச்சர்ல நீ எடுக்க வேண்டிய வரடா பிச்சா, கிட்ட வந்தா துப்புவாண்டாவும் மூஞ்சில் ஏச்சுன்னு சொல்லி டைலாக் விட்டு நம்ம கிசாமை போட்டு பொழப்பான். இட்டாச்சிக்கு மைட் கையை பற்றி ஆல்ரெடி தெரியும் போல. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கை வந்தோடனே அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவானுங்க ரெண்டு பேருமே. ஸோ அதன் பிறகு நம்ம கக்காஷியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கை, கக்காஷி அண்ட் இன்னும் 2 பேர்லாம் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி வந்ததை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. பட் அதை நம்ம சாசுக்கே கது வழியிலேருந்து ஒட்டு கட்டுருவான். ஒட்டு கேட்ட நம்ம சாசுக்கே இட்டாச்சிக்காக தான் இத்தனை நாளாக காத்துன்னு இருந்தேன், ஸோ அவன் எங்கன்னு சொல்லுங்க, நான் போய் அவனை அடிச்சு சாக அடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இட்டாச்சி தேடி போயிடுவான். சாசுக்கே போகாத அப்படின்னு சொல்லி நம்ம மைட் கைமே பார்த்தீங்கன்னா சாசுகேவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சாசுகே பின்னாடியே போயிடுவான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கை ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத அவனுடைய ஹெட்பேண்டை வச்சு பார்ப்பான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஹெட்பேண்டில் ஒரு பெரிய மனுஷன் நிற்கிற மாதிரி காமிக்கும். அதை பார்த்து நம்ம மைட் கை என்ன நினைப்பானா, இட்டாச்சி தான் நின்று இருக்கான் போல அப்படின்றத நினச்சிக்கிட்டு ஒரு கிக்கு வைக்க போவான். பட் அங்க இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரையா. போன ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ண முடியுமா, அதே ஃபோர்ஸோட நம்ம ஜிரையாவோட வாயில ஒரே கிக்கு, ஜிரையாவோட வாய் வத்தல பார்க்க போட்டுக்கோம். அந்த கிக்கை வாங்கின நம்ம ஜிரையா, அட பாவி நான் சிவனாண்டி தான் இருந்தேன், யார் வம்பு தும்பு காய்ச்சி போனா அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. ஸோ அதன் பிறகு நம்ம மைட் கை ஜிரையா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாமல் சுனாடேவை கூப்பிடுவாங்க, அவங்களால தான் இந்த கக்காஷி மற்றும் நம்ம ராக்லியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. ஸோ ஜிரையா சொன்ன மாதிரியே சுனாடேவை வில்லேஜுக்கு கூட்டு வந்துடுவாரு. ஸோ வில்லேஜுக்கு வந்து நம்ம சுனாடே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கக்காஷி சரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ராக்லியை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு போவாங்க. ராக்லியை செக் பண்ண நம்ம சுனாடே ஒரு பெரிய அதிர்ச்சி வாய்ந்த குண்டு தூக்கி போறாங்க. அதுதான் இனிமேல் ராக்லியால சண்டை போட முடியாது அப்படின்றது. பட் ராக்லி பழைய மாதிரி திரும்பி வர்றதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம். பட் அந்த ஆப்ரேஷன் பண்ணா ராக்லி உயிரோட இருக்கிறதுக்கும் செத்து போறதுக்கும் பாதி தான் சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம ராக்லி பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். பட் அப்பதான் சட்டுன்ற நம்ம சமுத்திரகனி, அதாவது நம்ம மைட் கை பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லிக்கு அவனால முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்றான்.
வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷனுக்கும் ஒத்துக்க வைக்கிறான். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் சில நாட்கள் போக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கட்சுகி டீமை சார்ந்தவங்க காரா இருக்கான் பார்த்தீங்களா, காராவை கேப்சர் பண்ணுறதுக்காக நம்ம கிசமேவை அனுப்புவாங்க. இந்த சம்பவம் நடக்கிற இடத்தோட பக்கத்தில் தான் நம்ம மைட் கேயோட டீம் இருக்கிறதுனால அவங்கள அந்த இடத்துக்கு போக சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம மைட் கேயோட டீமுக்கும் கிசமேவுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை ஸ்டார்ட் ஆகுது. கிசமே வாட்டர் ஸ்டைலில் வேற லெவலில் சண்டை போடுவோம் அப்படின்றதுனால அவன் வாட்டர் ஸ்டைலை யூஸ் பண்ணி நம்ம மைட் கேயோட டீமை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுறான். என் டீம்மேட்ஸ் மேலே கை வச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மைட் கை பார்த்தீங்கன்னா அவனுடைய 5 கேட் ஓப்பன் பண்ணி கிசமேவை போட்டு பொழந்துடுறான். பட் அது கிசமேவே இல்லை அப்படின்றது மைட் கை போட்டு பொழந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது. ஸோ முதல் கட்டத்தை முடிச்சு நம்ம மைட் கையோட டீம் மறுபடியும் காராவை காப்பாற்றலான்னு போறாங்க. பட் அப்பதான் இரண்டாம் கட்டம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா இவங்கள மாதிரியே ஷேடோ கிளான் வர ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம மைட் கை மாதிரியே ஷேடோ கிளான் மைட் கை, நம்ம ராக்லி மாதிரியே ஷேடோ கிளான் ராக்லி அது மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இவங்க எந்த ஃபைட்டிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்களோ அதே ஃபைட்டிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி அது ஈஸியாக தடுக்குது. அந்த சமயத்தில் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் அப்பதான் நம்ம ராக்லி இவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி அந்த ஃபைட்ல இவங்க வின் பண்றாங்க. இதை முடிச்ச மைட் கையோட டீம் பார்த்தீங்கன்னா டைடரா கூட ஃபைட் பண்றாங்க. பட் நம்மளால இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டைடரா என்ன பண்றான்னா அவனுடைய பாமை ஆக்டிவேட் பண்ணி அங்க இருக்கிற எல்லாருமே பொசுக்கலான்னு ட்ரை பண்றான். பட் அந்த பாம் வெடிக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி அவனுடைய காமுவி பவர் யூஸ் பண்ணி வேற ஒரு டைமென்ஷனுக்கு அமுச்சு விட்டுருவான். பட் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காரா செத்து போகிறார். செத்து போனா நம்ம காராவுக்கு பார்த்தீங்கன்னா சியோ பாட்டி தான் அவங்களுடைய உயிரை கொடுத்து காராவை காப்பாற்றுவாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சில நாட்கள் போகுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அக்கட்சுகி டீம் சேர்ந்த நம்ம கிசமே என்ன பண்றான்னா நருட்டோ மற்றும் கில்லர் பி இவங்களை பத்தின ஒரு டீட்டெயிலாக ஒரு ஸ்க்ரோல் எழுதி அதை ஒரு ஷார்க்கோட வாயில வச்சு அமுச்சு விட்டுறான். அது எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைட் கை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வருவாரு. பட் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிசமே நிறைய ஷார்க்கை வர வச்சு அவனை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவான். இதை பார்த்து வெறியான நம்ம மைட் கைக்கும் கிசமேவுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அந்த சண்டையில நம்ம மைட் கை தான் வின் பண்றான். இதன் பிறகு கிசமேவை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி அவனுக்கு என்னென்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத செக் பண்ணுவானுங்க. பட் கிசமேவை பார்த்தீங்கன்னா நான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூசைட் பண்ணி செத்து போயிடுவான். ஸோ இதன் பிறகு தான் 4th கிரேட் நிஞ்சா ஸ்டார்ட் ஆகுது. அந்த வாரில் பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கை, கக்காஷி மற்றும் நருட்டோ வந்துட்டு டோபி கூட ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ நடக்கிற சண்டையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோபியோட மாஸ்க் உடைஞ்சி அவன் ஒபிட்டோ உச்சியா அப்படின்ற விஷயமே தெரிய வரும். என்னது நீயா 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 ஒபிட்டோ 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 அப்படின்னு சொல்லி நம்ம கக்காஷி மற்றும் மைட் கை ஷாக்ல நிற்பாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மாதரா உச்சியா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளிட்டு ஒரு மிகப்பெரிய குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பான் எல்லாருக்குமே. ஸோ அதை பார்த்து நம்ம மைட் கை என்ன பண்ணுவார்னா கக்காஷியை பார்த்து மச்சா நீரு நான் போயிட்டு அவங்க கூட ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதரா கூட ஃபைட் பண்ண கிளம்பிடுவாரு. மாதரா கூட ஃபைட் பண்ணும்போது சும்மா சண்டை போட முடியுமா? ஸோ நம்ம மைட் கை என்ன பண்ணுறாருன்னா அவரோட 8 கேட்டை ஓப்பன் பண்ணி மாதரா கூட சண்டை போடுறாரு. 8 கேட்டை ஓப்பன் பண்ண நம்ம மைட் கை அடிக்கிற ஒவ்வொரு அடிக்குமே பார்த்தீங்கன்னா மாதரா உச்சியாவோட வாய் வெத்தலை பார்க்க போட்டுன்னு இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம மைட் கையோட உடம்புல இருந்து பார்த்தீங்கன்னா டிராகனே வெளியே வா அப்படின்ற மாதிரி டிராகன்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஃபுல் ஃபோர்ஸ்ல இருந்து நம்ம மைட் கை பார்த்தீங்கன்னா மாதரா உச்சியாவை ஒரு கிக்குலான்னு சொல்லிட்டு வருவாரு. பட் அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்பு ஃபுல்லாக அப்படியே நெருப்பா எழுந்து அவருடைய எலும்புலாம் சுக்கு சுக்கா உடஞ்சிரும். இவ்வளோ அடி வாங்க நம்ம மாதரா உச்சியா பார்த்தீங்கன்னா செத்துருக்க மாட்டான். அவனை பார்த்ததுலேயே நீ தானே பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி நம்ம மைட் கை பார்த்து சொல்லிட்டு அவனை போட்டு தரலாம் சொல்லிட்டு வருவாரு. பட் அப்போ தான் நம்ம நருட்டோ வந்துட்டு மைட் கையை காப்பாற்றுவான். ஸோ அதன் பிறகு காவியா பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்ல என்ட்ரி ஆவா. அவளை பார்த்தீங்கன்னா டீம் 7 சேர்ந்து சாவச்சிருவாங்க. அதோட இந்த 4th கிரேட் நிஞ்சா அவர் ஃபுல்லாக முடிச்சிடும். 4th கிரேட் நிஞ்சா அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கக்காஷி தான் பார்த்தீங்கன்னா 6th ஒக்காகவா மாறுவார். பட் அப்பயும் நம்ம கக்காஷி கூட இருக்கிறது மைட் கை தான். ஆனால் நம்ம மைட் கையோட ஒரு பக்கம் கால் மட்டும் சரி பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அந்த காலில் இருக்கிற எலும்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்கி போயிடும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ண முடியாத தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புனல்ல நம்ம மைட் கையோட லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாக முடியும். அதன் பிறகு பொருட்டோ சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த பொருட்டோ சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லிக்கு ஒரு பயம் பிறப்பான். அவன் பேர் டெல்லி. ஸோ அவனை கைட் பண்ணுறதுமே மைட் கை தான். ஸோ கைஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா மைட் கையோட ஃபுல் லைஃப் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோ ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படியே அடுத்த வீடியோ யாரை பற்றி போடலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலோட மெம்பர் ஆகிற வழியை பாருங்க. சரி ரைட், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து வெளியே வருவது உங்கள் மாட்டோ பை போயிட்டு பாய்.